ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே க்ளோஸை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு காலையிலே சொன்னேன் 26,000க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகும்? 26,140, 26,180 வரலும் போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க தெரிஞ்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான். அதில் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தது. மார்னிங் காலையில் 9:17 உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ எதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா 26,93 கிட்ட ப்ரைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 26,140, 26,180 வரலும் இன்றைக்கி ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வெபினார் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுடைய கிளாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த லாஸஸை சமாளிக்கணும், பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத கிளாரிஃபிகேஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே பணம் போட்டு பண்ணலாம். ஓகே, இது என்னுடைய சின்ன அட்வைஸ் உங்களுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பெண்டிங்கில் இருக்காங்க. சரி, நாளைக்கு வரேன், நாளை ஜாயின் பண்ணுறேன்னு. ஓகே, சந்தோஷம். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஜாயின் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய சேனல் ஒன்லி எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால மட்டும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெசசிட்டி டேப் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணாத்தின்னு டிப்ஸ்க்காக ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு அது பின்னாடி இன்னும் ஓடிட்டுருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுப்பீங்களான்றாங்க. ஸ்ட்ராட்டஜி நீங்களே பில்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர்கிட்ட ஏன் காசு கொடுத்து வாங்கணும், ஒருத்தர்கிட்ட ஏன் எதிர்பார்க்கணும்? ஸ்ட்ராட்டஜி நம்மளாக ஒன்று உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த என்ட்ரி போட்டு சார் எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கேன், இந்த பேஷன்ஸை வெயிட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு 500 சாட் 1000 சாட் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேபிள் வந்துடும். எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும் ஒரு விஷயம் புரிய வந்துடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி சார், இப்போது ஏன் அந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துட்டா பை ஏன் சொன்னீங்க, எதுக்காக ரீசன் சொன்னீங்க, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. ஓகே, சரி. இப்போ காலையில் அந்த லெவல் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸ் கேனில் நான் இதுக்குள்ளே அந்த 1 மினிட் கேனில் உங்களுக்கு சொன்னேன் 26,90 கிட்ட உங்களுக்கு மேலே பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஏன் ரீசன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாறும்? அது சப்போர்ட்டாக மாறும். அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டாக மாறும், இது சப்போர்ட்டாக மாறும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? சேம் கான்செப்ட் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் சாலிடாக மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க. அதாவது ரிஜெக்ட் இந்த மாதிரி குச்சி மாதிரி கொடுக்கல, சாலிடாக பையர்ஸ் இருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தாண்டியும் மேலே உங்களுக்கு க்ளோஸிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? ஓகே, மார்க்கெட் மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான், அதாவது 140, 180 2 பிளான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 2 தூரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ஏன் சார் 180 ஏன் 26 180 ஏன் பர்டிகுலர் அந்த இடத்த சொன்னீங்க அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதில் அதாவது இந்த 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை 15 minutes 10 minutes எதுனா ஓகே. ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இந்த பிரேக் டவுன் இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 ஹவருங்களே 1 ஹவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வரும் உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ 1 hour நம்ம எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒர்க் ஆன இடம் இருக்குங்களா. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக வேண்டிய இடம், அதனால் அந்த 26,180 நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதாவது இது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு இடங்கள் மேபி 200 கூட வச்சுக்கலாம். இந்த ஏன்னா ரிஜெக்ஷன் ஆன இடங்களில் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் முன்ன பண்ணி கூட போகும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதனால் அந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இது ஏன் சார் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா சிம்பிள், இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி சார் பிளான் பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சப்போர்ட் எதுவாக கிடச்சிருக்கு, இது ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எந்த இடம் கிடைக்கும் நம்மளுக்கு? இந்த 26,50 26,000 இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் இந்த 25,950 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது ரெண்டாவது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து. அதாவது மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்ததான்
அதாவது நம்ம பிளானை 2-3 விதமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட்டு ஒரு வேளை நாளைக்கு கேப் டன் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுதா, ரைட்டு வெயிட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுதா, ரைட் வெயிட் பண்ணலாம். சரி, மார்க்கெட் இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா, மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம். இது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட் முக்கியமாக வந்து மார்க்கெட் எங்கெங்கே ஓப்பன் ஆனால் என்னென்ன பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சதுனாவே அவங்க ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் அந்த வெபினாரில் நான் சொல்லிக் கொடுக்குது அவங்களுக்கு. ஒரு ஏபிசிடி பேட்டர்னா என்ன, அந்த பேட்டர்னை வந்து நம்ம எப்படி ஒரு மூமெண்ட்டை பண்ணணும், இ பேட்டர்ன் கிட்ட என்ன பண்ணணும், டி பேட்டர்ன் கிட்ட என்ன கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து கவர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா ரெகுலர் பண்ணணும்னா மறக்காமல் உங்களுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. சரி, இது வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னீங்க சார், சினாரியோ வேறு நடக்குதுப்பா. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே ட்ராவல் ஆகுது, இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு தாண்டி மேலே ட்ராவல் ஆகுது. அப்போது இந்த 26,200க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலேயே நிற்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நிற்குதுன்னா அகைன் வந்து உங்களுக்கு 26,250 26,300 நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை மேலே எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நான் அந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஆனால் கீழே வந்து இந்த குச்சி மாதிரி டவுன் சைட் க்ளோஸ் கொடுக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு ரியாக்ட் பண்ணுது, அதாவது இங்கே லோ ஃபார்மேஷனோ அல்லது ஒரு பேட்டர்னோ உங்கள் இடத்துல க்ரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 26,50 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது இங்கே ஒரு ரிவர்சல் பிளான் பண்ணுறீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே அப்படின்னா நீங்கள் இந்த 26,50க்கு கீழே நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏ உடைய இன்றைக்கி கிளியர் என்னுடைய வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பியோடைய வியூவை பார்க்கலாம். அதாவது புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சு ஏன்னா என்ன சார், பின்னா என்ன சார் அப்படின்றது ஏன்னா கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கன்னா சார் அப்படி என்ன சொல்லுங்கள், ஏ பி எஸ்ன்னு சொல்லிங்களே என்னது அப்படின்னு. அது என்னன்றது நீங்கள் நிஃப்டி கீழே பேங்க் நிஃப்டியாக சென்செக்ஸாக இன்னும் சொல்கிறாங்களே, ஸோ அது கமெண்ட்டில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பிக்கு வந்துட்டோம். இப்போ பியோடைய வியூ என்ன சார், உங்களுக்கு பி என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நான் கன்சிடர் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ பியோடைய வியூ வந்து கன்சிடர் பண்ணுறேன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக. இது வந்து கீழே வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போது பி என்னென்னா மார்க்கெட்டு சேம் அது ஏவோட இடத்துலையே ஓப்பன் ஆச்சு, கேப் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது இடத்துல. அப்போது நமக்கு இந்த இடத்துல லோ ஃபார்மேஷன் நடந்ததுன்னா ஏதாவது கீழே ட்ரை பண்ணிச்சுன்னா அகைன் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். சினாரியோ 1, அதாவது இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே ப்ரைஸ் திரும்புது அப்படின்னா இந்த 59,200க்கு கீழே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 58,800 கிட்ட நீங்கள் உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ரைட்டுங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 59,500 அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கிட்ட ப்ரைஸு நெக்ஸ்ட்டு மூமெண்டம் கொடுக்கலாம். 59,500 to 59,600 அப்படின்ற லெவல் வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பியில். ஓகே, ஸோ பியோடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோடைய பிளானுக்கு வந்துடலாம். எஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்தாங்க. ஸோ புல் பேக்கில் ரீட்டர்னிங்க உங்களோட டார்கெட்டை புக் பண்ணிட்டீங்க. ரைட், அப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த 85,600 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் லோ ஃபார்மேஷன் இந்த ரெசிஸ்டன்ஸோடைய ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் சைட் பிளான் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 85,200 வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன இடமே இப்போ திரும்பி வர சொல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது 85,200. சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டே மேலே உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 85,800 86,000 2 லெவலையும் நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் வெளியே வரலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படும். இந்த இப்படி இப்போ டபுள் லைன் போட்டுங்க. ஏன்னா ஒரு 50 பாயிண்ட்டு இந்த இதில் வந்து பேட்டர்ன் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வச்சு நம்ம டிசிஷனை நம்ம எடுக்கலாம். ஓகே, பேட்டர்ன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரைஸு இங்கே இந்த ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு இது வந்து பேட்டர்ன், இந்த இடத்துல பேட்டர்ன் மாதிரி ரேட் ரிவர்ஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த தான் பேட்டர்ன் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வரல, வந்துச்சுன்னா பேட்டர்ன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மால் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஏதாச்சும் பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து பிளானை அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி எஸ்ஓடைய வியூஸும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.